எனக்கு அருமையானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் உங்களை வரவேற்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் தேவ சமூகத்தில் ஜெபித்து விட்டு தான் வந்திருக்கிறேன். அருமையானவர்களே, இது ஒரு அற்புதமான நாள். ஏன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நம்ம எந்த அளவுக்கு கர்த்தருடைய சத்தியத்தை அறிகிறோமோ, எந்த அளவுக்கு வாழ்க்கையில் அதை கடைபிடிக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை பாருங்கள். நம்முடைய சரீரத்தில் விடுதலை, மனதில் விடுதலை, சிந்தையில் விடுதலை, எல்லா எல்லைகளிலும் கர்த்தர் நம்மை விடுதலையாக்குகிறவராக இருக்கிறார். ஒருவேளை நாம் பேச போகிற இந்த சத்தியங்கள் உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றதாக இல்லாமல் கூட இருக்கலாம். என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்றதாக கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்படி வாயிலிருந்து புறப்படுகிற எந்த வார்த்தையானாலும் நம்முடைய சூழ்நிலைக்கு அது ஏற்றதாக இல்லாமல் இருந்தாலும் கூட அந்த சத்தியத்தை நம்ம கேட்கும்போது, அதை புரிந்து கொள்ளும்போது, அதை விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய பிரச்சனைகள் எதுவானாலும் அந்த இடத்துல அந்த வார்த்தைகள் வேலை செய்யும் பாருங்க. அதான் ஒரு கர்த்தருடைய வல்லமை. ஆமென். ஆகவே விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை நீங்கள் கேளுங்கள். அருமையானவர்களை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 107வது அதிகாரம். சங்கீதம் 107. இந்த அதிகாரம் முழுவதிலும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை இங்கே வலியுறுத்தி சொல்லுகிறத நீங்கள் பார்க்க முடியும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார் என்ற ஒரு வார்த்தை இந்த சங்கீதம் முழுக்க பல இடங்களிலே வருகிறத நீங்கள் பார்க்க முடியும். அதில் குறிப்பாக இந்த 107வது சங்கீதம் 6வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை விடுவித்தார். அதே போல் 13வது வசனம் சொல்லுகிறது, தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். 19வது வசனம் சொல்லுகிறது, தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அதே போல் 28வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். இந்த அதிகாரம் முழுக்க 4 இடங்களிலே இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது பாருங்க. எப்பொழுதுமே கர்த்தர் நம்முடைய ஆபத்திலே நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். இந்த சங்கீதத்தில் 4 இடங்களிலே அதை வலியுறுத்தி சொல்லுகிறார்கள். இந்த 4 இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 விதமான சூழ்நிலைகளை குறிக்கிறது. ஒவ்வொரு வசனத்துக்கு பின்னாடியும் ஒரு சூழ்நிலை இருக்குது பாருங்க. அந்த சூழ்நிலைகளிலிருந்து அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், கர்த்தர் அவர்களை விடுவித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 4 சூழ்நிலை வருது. இந்த எல்லா காரியத்தையும் நம்ம இன்றைக்கு கவனிக்க போகிறதில்ல. அதில் ஒரு காரியத்தை இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆமென். இந்த 28வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது தங்கள் ஆபத்தில் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார் அப்படின்னு. இதுவும் ஒரு சூழ்நிலைக்கு பின்னாடி இருந்து வருது பாருங்க இந்த வார்த்தை. இங்கே ஏதோ ஒரு ஆபத்தில் இந்த ஜனங்கள் சிக்கி இருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையிலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அப்படி கூப்பிடும்போது கர்த்தர் அவர்களை விடுவித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அது என்ன சூழ்நிலை? எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையிலிருந்து அவரை நோக்கி அவங்க கூப்பிட்டாங்க? எப்படி கர்த்தர் அவர்களை விடுவித்தார்? நம்மையும் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி அவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார், அதுதான் பார்க்க போகிறோம். இந்த 4 இடங்களிலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், கர்த்தர் விடுவித்தார்னு வந்தாலும் அந்த 4க்கு பின்னாடி 4 சூழ்நிலை இருக்குது பாருங்க. அதில் குறிப்பிட்ட எந்த ஒரு சூழ்நிலையைத்தான் நான் இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களில் இன்னும் அந்த 3 சூழ்நிலைகளை குறித்து ஒவ்வொன்றாய் நாம் பார்க்க போகிறோம். ஆமென்.
இங்கே சொல்லப்படுகிறது பாருங்க, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆமென். பாருங்க, எப்பொழுதுமே சங்கீதம் 50:15 கூட சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் அப்படிங்கிறார் ஆண்டவர். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு அப்படிங்கிறார். பாருங்க, ஆபத்து காலம் என்று வருகிறது. ஏதோ ஒரு ஆபத்து இல்லை, அப்போ பல ஆபத்துகள் சேர்ந்து வருகிறது பாருங்க. சில சமயத்தில் சொல்லுவாங்க சில பேர், நேரமே சரியில்லைங்க, நேரமே சரியில்லை, பட்ட இடத்துல படுது, கெட்டக்கூடியே கெடுது அப்படின்லாம் சொல்லுகிறத கேட்டிருக்கிறோம் இல்லையா? ஏன்னா தொடர்ச்சியாக பல பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த வருஷமே சரியில்லை அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்கிறதெல்லாம் கேட்டிருக்கிறோம். இப்போ தான் புது வருஷத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். நிறைய பேருக்கு ஒரு நம்பிக்கை, இந்த புது வருஷமாச்சும் எனக்கு நல்லா இருக்குமா, போன வருஷம்தான் எனக்கு சரியில்லை, அந்த அளவுக்கு நல்லா இல்லை, எல்லாமே பிரச்சனையாக போராட்டமாக போய்கிட்டு இருந்தது, இந்த வருஷமாச்சும் நல்லா இருக்குமான்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அருமையானவர்களே, அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஆபத்து தொடர்ந்து வருகிறதா, அப்படிப்பட்ட ஒரு காலம் இருக்கிறதா, நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் அப்படிங்கிறார். பல சமயத்தில் பாருங்கள், மனிதர்களை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது ஏமாற்றம் தான் மிஞ்சம் இல்லையா? ரிசல்ட் அப்படி தான் நிறைய சமயத்தில் இருக்குது. ஏன்னா பல்வேறு நபர்கள் நமக்கு உதவி செய்கிறது போல் இல்லை பாருங்க இல்லையா? அப்போ என்ன பண்ணுவாங்க ஜனங்க, கூப்பிடும் பொழுது அவங்க உதவி செய்யலைன்னா சிலர் திட்டிக்கிட்டே போவாங்க, நான் கேட்டேன் அந்த உதவி அவன் செய்யலை அப்படின்வாங்க. சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா சபிச்சுக்கிட்டே போவாங்க, அவன் எனக்கு செய்யலை, எனக்கு உதவி செய்ய முடியும் ஆனால் பண்ணலை அப்படின்னு சபிச்சுக்கிட்டே போவாங்க. சிலர் என்ன செய்வாங்கன்னா தூற்றுவார்கள். இப்படியெல்லாம் நடக்கிற ஜனங்களை நாம் பார்க்கிறோம். என்னன்னா ஆபத்தில் அவன் உதவி செய்யலை, அதுதான் ஒரே ஒரு காரியம். ஆனால் மனிதர்கள் இப்படி இருந்தாலும் கர்த்தர் ஒரு வாக்கை கொடுக்கிறார் பாருங்க, நீ என்னை நோக்கி கூப்பிட்டால் நான் உன்னை விடுவிப்பேன், முடிவு என்ன, நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா, நீ என்னை மகிமைப்படுத்துவாய், அதுதான் முடிவாக இருக்கும். கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஏமாற்றம் வராது பாருங்க. ஏமாற்றமோ ஒரு பின்னடைவோ ஒரு விரக்தியோ எந்த ஒரு காரியமும் வராது பாருங்க. ஒரே ஒரு ரிசல்ட் தான் அவர்கிட்ட. அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது முடிவு அவரை நீங்கள் மகிமைப்படுத்த தான் செய்வீங்க. அல்லேலூயா, அதான் கர்த்தர் அவர் வாக்கு கொடுக்கிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடுன்னு. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் இந்த இடத்துல பார்க்கிறோம் பாருங்க. அவர்கள் இந்த 28வது வசனத்தில், அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அப்படி என்ன ஆபத்தில் அவர்கள் இருந்தார்கள்? நீங்கள் பார்த்தீங்கன்னா 23வது வசனத்திலிருந்து அதற்கான பதில்களை நம்ம பார்க்கலாம். கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களில் தொழில் செய்கிறார்களே, அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்தில் அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள். அவர்கள் ஆத்துமா கிளேசத்தினால் கரைந்து போகிறது. வெறித்தவனைப் போல் அலைந்து தடுமாறுகிறார்கள். அவருடைய ஞானமெல்லாம் முழுகி போகிறது. அப்பொழுது தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அருமையானவர்களே, இங்கே பின்னணியை நீங்கள் பாருங்கள். தொழில் ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் இங்கே ஜனங்கள் சிக்கி இருக்கிறார்கள். பிஸ்னஸ், தொழில், வியாபாரம், அதை செய்யும் பொழுது அப்படிப்பட்ட ஆபத்தில் இங்கே ஜனங்க சிக்கிறாங்க. சிக்கும் பொழுது அந்த ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க, அவர் விடுவிக்கிறார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது பாருங்கள். எத்தனை பேர் நினைக்கிறீங்க கர்த்தர் தொழிலை விரும்புகிறார் அப்படின்னு சொல்லிட்டு? நீங்கள் செய்கிற தொழிலை தேவன் விரும்புகிறார், நீங்கள் செய்கிற வேலையை கர்த்தர் விரும்புகிறார், உங்களுடைய சம்பாத்தியங்களை அவர் விரும்புகிறார். நீங்கள் எந்த பிஸ்னஸை செய்து கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பிரியமான நல்ல தொழிலாக இருந்தால் அதை கர்த்தர் விரும்புகிறார், அதில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ரட்சிக்கப்பட்டாச்சு அதோடு கூட பரலோகம் போக வேண்டியது தான் வேலை, ரட்சிப்பு ஞானஸ்நானம் அபிஷேகம் அதுக்கப்புறம் பரலோகம் போகிறது தான் வேலை, இந்த பூமியில் ஒன்றுமே இல்லை அப்படின்றது போல் நினைக்கிறாங்க பாருங்கள். அருமையானவர்களே, அது கிடையாது. அல்டிமேட்டாக நம்முடைய கோல் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறது தான் அப்படின்னு இருந்தாலும் கூட இந்த உலகத்திலே நாம் செய்கிற தொழிலை, நாம் செய்கிற வேலையை, நம்முடைய பொருளாதாரத்தை குறித்து தேவன் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஆகவே தான் அங்கே சொல்லி வைத்திருக்கிறார். நீங்கள் பாருங்கள்,
இந்த தொழிலை தேவன் விரும்புகிறதினால்தான் அதிலே எப்படிப்பட்ட ஆபத்துகள் வருகிறது, அந்த ஆபத்திலிருந்து அவரை கூப்பிடும் பொழுது எப்படி கர்த்தர் விடுவிக்கிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. ஆகவே நீங்கள் செய்கிற அந்த வேலையை கர்த்தர் விரும்புகிறார். அந்த பிஸ்னஸ் அவருக்கு பிடிக்கும். பிஸ்னஸ் அதுக்கும் கர்த்தருக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது பாருங்க. அல்லேலூயா. நிறைய பேர் அப்படின்னு நினைக்கிறாங்க. கடவுளுக்கும் தொழிலுக்கும் என்னங்க சம்பந்தம், பிஸ்னஸுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம், அவருன்னா கோயிலுக்கு போகணும், ஜெபம் பண்ணணும், பரிசுத்தமாக வாழணும், அவ்வளோதான், கடவுளுக்கு தேவையானது அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது கிடையாது. அருமையானவர்களை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நம்முடைய தொழிலை தேவன் விரும்புகிறார். எந்த அளவுக்கு விரும்பினால் அதை குறித்து நமக்கு சில சத்தியங்களை தேவன் சொல்லியிருப்பார். நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஏன் அவர் விரும்புகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தொழிலையும் அந்த வேலையையும் அந்த வியாபாரத்தையும் உருவாக்கினவரே கர்த்தர் தான். உருவாக்கினவரே அவர் தான். நீங்கள் ஆதியில் எடுத்து பாருங்க. ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி ஆதாம் ஏவாளை கொண்டு வந்து தோட்டத்தில் வைக்கிறார். அப்போ அவனுக்கு ஒரு கட்டளை எடுக்கிறார், நீ தோட்டத்தை பண்படுத்து பாதுகாத்துக்கொள். ஆமாம், அந்த தோட்டத்தை அவன் பண்படுத்தணும், அவன் அதை பாதுகாத்து கொள்ளணும், அது கனி தரும்படியாக மாற்றணும், அதை பாதுகாக்கணும். அது எந்த ஆபத்தும் வராதபடி அவன் பல காரியங்களை செய்ய வேண்டியது. அது ஒரு வேலை பாருங்க. தேவன் அதை அவனுக்கு கொடுத்தார். அது மாத்திரமில்ல, நீங்கள் ஆபிரகாமை எடுத்து பாருங்க. 318 பேர் அவனுடைய வீட்டில் வேலைக்காரங்க இருக்கிறாங்க. அவன் என்ன இப்போ ஆர்ஃபனேஜாக வச்சு நடத்திக்கிட்டு இருந்தான். 318 பேர் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவன் வீட்டில்? யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலை இருந்தது பாருங்க. திரளான ஆடு மாடுகள் ஆபிரகாமுக்கு இருந்ததுனால அதை மேய்க்கணும், அதை பராமரிக்கணும், அந்த பாலையெல்லாம் சேகரிக்கணும், தோல், இப்படிப்பட்ட இறைச்சி, இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு ட்ரேடு பாருங்க, ஒரு பிஸ்னஸ் நடந்துக்கிட்டு இருந்தது அவனுடைய வாழ்க்கையில். அந்த பிஸ்னஸுக்கு நிறைய வேலையாட்கள் தேவை. அதனால தான் 300க்கும் அதிகமான பேர்கள் அவனுடைய வீட்டில் வேலைக்காரர்களாக இருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தையெல்லாம் சேர்த்து பாருங்கள் எத்தனை பேர் வருவாங்கன்னுட்டு. அப்போ அவ்வளோ பெரிய ஒரு ட்ரேடராக அவன் இருந்தான், ஒரு பிஸ்னஸ் மேன் அவன். யாக்கோபை எடுத்து பாருங்கள், ஏன் நீங்கள் யோபுவை கூட எடுத்து பாருங்கள், எத்தனை ஆயிரம் ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் கழுதைகள்லாம் அவனுக்கு இருந்ததுன்னு பைபிளில் நம்ம வாசிக்கிறோம் பாருங்கள். அப்போ பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் பாருங்கள் இவங்கெல்லாம். அப்போது தேவன் தான் இந்த பிஸ்னஸை, இந்த தொழிலை உண்டாக்கி இருக்கிறார். அவர் தான் அதற்கு வித்திட்டவர், அதை உலகத்தில் கொண்டு வந்தவர், எஸ்டாப்ளிஷ் பண்ணவர், அதை உருவாக்கினவரே அவர் தான். அப்படின்னும் போது அதன் மேலே எப்படி அவர் கரிசனை இல்லாமல் இருக்க முடியும்? அதுக்கும் அவருக்கு சம்பந்தம் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? அதை உருவாக்கினவரே அவர் தானே. அப்போ நீங்கள் பாருங்கள் அருமையானவர்களே, நம்முடைய தொழிலை நம்முடைய தேவன் விரும்புகிறார். நம் வணங்குகிற கடவுள் அதை விரும்புகிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை நேசிக்கிறார். அதில் நம்ம வெற்றியாக மாற வேண்டும், அதில் ஜெயத்தோடு வாழ வேண்டும், அதில் முன்னேற வேண்டும், பல காரியங்களை இந்த உலகத்தில் சாதிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் அதை விரும்புகிறவராக இருக்கிறார். நீங்கள் அந்த வசனத்தில் நீங்கள் பாருங்கள் என்ன சொல்லுகிறார்? கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறார்களே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இப்படி தொழில் செய்கிறார்களே அப்படிங்கிறார். ஏன்னா அந்த காலகட்டத்தில் ட்ரேட் அப்படிங்கிறது கடல் வழியாக தான் நடந்துக்கிட்டு இருந்தது. இப்போ தான் ட்ரேட் நிறைய விதவிதமாக மாறிடுச்சு இல்லையா? சாலை வழியாக நடக்குது, ட்ரேடிங் நடக்குது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த பண்டமாற்று காரியங்கள் எல்லாம் நடக்குது இல்லையா? அந்த பிஸ்னஸ் எல்லாம் சாலை மார்க்கமாக நடக்குது, ஆகாய மார்க்கமாக நடக்குது. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மயமாகிடுச்சு ட்ரேடெல்லாம் இல்லையா? கேஷ்லெஸ் கரன்சின்னு சொல்கிறோம், கேஷ்லெஸ் எக்கானமி அப்படின்னு சொல்கிறோம். பணத்தை கண்ணிலே பார்க்கல, சில நம்பர்ஸை பார்த்தே இத்தனை 1000 கோடி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு, இத்தனை கோடி நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு, இத்தனை லட்சம் நம்முடைய காரியத்தில் இருக்குது, நம்முடைய பிஸ்னஸில் ட்ரேட் ஆகுது அப்படிலாம் பார்க்குறோம். டிஜிட்டல் மயமாக ஆகிடுச்சு. இன்றைக்கி ட்ரேடெல்லாம் வளர்ந்துருச்சு, நிறைய ஸ்டார்ட் அப்லாம் கூட வந்துருச்சு பாருங்கள், விதவிதமான பிஸ்னஸ் எல்லாம் வந்துருச்சு இப்போ. ஆனால் அந்நாட்களில் பிஸ்னஸ் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடல் மார்க்கமாக தான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாளில் கூட கடல் வழியாகத்தான் அநேக பிஸ்னஸ்கள் நடக்கிறத நீங்கள் பார்க்கலாம். கடல் வழி பிஸ்னஸ் கண்டு இல்லைன்னா இன்றைக்கு உலகமே கிடையாது பாருங்கள். எவ்வளோ விஷயத்தை நீங்கள் ரோடு வழியாக கொண்டு போயிட முடியும்? நாடு விட்டு நாடு போகுதுன்னா ட்ரேட் நீங்கள் ரோடு வழியாக பண்ணிட முடியுமா? இல்லை ஆகாய மார்க்கமாக பண்ணிட முடியுமா? கார்கோலாம் இருந்தால் கூட ஷிப்பில், இந்த கப்பல்களின் மூலமாய் கடல் வழியாய் நடக்கிற வாணிபம் தான் இன்றைக்கும் பெரிய வாணிபம் பாருங்கள். பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் அப்படி தான் செய்கிறாங்க. நாடு விட்டு நாடு வருகிற பொருட்கள் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இம்போர்ட் பண்ணுறது, இதெல்லாம்
வந்து கடல் வழியாக தான் நடந்து கொண்டு இருக்கிறது பாருங்க. அப்போ இன்ற காலகட்டத்துக்கும் அது பொருந்தும். அதை தான் அங்கே ஆரம்பிக்கிறார். இப்படியெல்லாம் தொழில் செய்கிறார்களே, இந்த தொழில் செய்கிறவர்கள் அவங்க மத்தியில் என்ன நடக்குதுன்றதை பாருங்க. அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்தில் அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். 25வது வசனம், அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள். அவர்கள் ஆத்துமா கிளேசத்தினால் கரைந்து போகிறது. வெறித்தவனை போல் அலைந்து தடுமாறுகிறார்கள். அவர்களுடைய ஞானமெல்லாம் மூழ்கி போகிறது அப்படிங்கிறார். அப்படி ஒரு பிஸ்னஸ் நடக்கும்போது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அவங்களுக்கு வருது பாருங்க. பெரிய காற்று வீசுது, கடல் பொங்குது, புயல் காற்று போல வருகிறது. அவங்க பிஸ்னஸுக்கு ஒரு பெரிய பாதிப்பு வருது பாருங்க. அப்படிப்பட்ட காரியத்தை இங்கே குறிப்பிடுகிறார். தேவன் நம்முடைய பிஸ்னஸை விரும்புகிறவர் மாத்திரம் கிடையாது, நம்முடைய தொழிலிலே வருகிற ஆபத்துகளையும் அறிந்தவராயிருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆபத்துகளையும் கர்த்தர் அறிந்தவராயிருக்கிறார். ஆகவே தான் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். பிஸ்னஸில் உனக்கு ஆபத்து வந்திருக்குதா, நீ செய்கிற தொழிலில் உனக்கு ஆபத்து வந்திருக்குதா, உனக்கு எதிரான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்களா, ஐயோ இந்த பிஸ்னஸ் என்னை விட்டு போயிடுமோன்னு யோசிக்கிறியா, கவலைப்படாத. இந்த ஆபத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு இருக்கிறேன். உன்னுடைய இந்த தொழிலில், இந்த வியாபாரத்தில் வருகிற இந்த பிரச்சனைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். பாருங்க, அப்படிப்பட்ட ஆபத்துகள் இந்த ஜனங்களுக்கு வருது பாருங்க. காற்றடித்து கடல் பொங்குகிறது, அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள். அப்படி அவர்களுடைய கப்பல் வீழ்ச்சி அடைகிறது போல, கடலில் மூழ்கிறது போல பிரச்சனை வருது பாருங்க. அவருடைய ஆத்துமா கிளேசத்தினால் கரைந்து போகிறதா, வெறித்தவனை போல் அலைந்து தடுமாறுகிறார்கள். அவருடைய ஞானமெல்லாம் மூழ்கி போயிற்று அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. கடல் வழியா இந்த வியாபாரம் பண்ணுகிறவர்களுக்கு மாத்திரமல்ல, வியாபாரம் பண்ணுகிறவர்களுக்கே வந்து சில ஞானமெல்லாம் இருக்கும் பாருங்க. ஞானமெல்லாம் இருக்கும். ஆனால் பல பேர் என்ன செய்கிறார்கள்னா, இந்த ஞானத்தையும் புத்தியும் நம்பியே தொழிலை நடத்துகிறவர்கள்லாம் இருக்கிறாங்க. பார்த்துருக்குறீங்களா நீங்கள்? அவங்களுடைய ஞானம், அவர்களுடைய புத்தி, அவங்களுடைய அனுபவம், அதை வச்சே தொழிலை நடத்துகிறவங்களாம் இருக்கிறாங்க. அப்போது நீங்கள் கேட்கலாம், அப்போ என்னங்க ஒரு பிஸ்னஸை வந்து நம்ம ஞானமாக செய்யக்கூடாதா, நம்ம அதை கற்றுக்கக்கூடாதா, கற்றுக்கிட்ட தானே ஒரு தொழில் செய்ய முடியும்னு கேட்கலாம். நிச்சயமாக நிச்சயமாக ஒரு தொழிலை தொடங்குகிறோம் என்று சொன்னால் நமக்கு அதை குறித்த ஞானம் வேண்டும், அறிவு வேண்டும், அதை குறித்த அனுபவத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வர்றாங்க, ஒரு சின்ன சின்ன நகரங்களில் கடையை தொடங்குறாங்க, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா மார்க்கெட்டை லேர்ன் பண்ணாமல் வருவாங்கன்றீங்க? நிச்சயமாக அவர்கள் அந்த ஊருடைய சகல காரியத்தையும் அறிந்து, யார் வாங்குவாங்க, யார் வாங்க மாட்டாங்க, யார் நம்முடைய கஸ்டமர், அப்படின்லாம் லேர்ன் பண்ணிட்டு தான் வருவாங்க பாருங்கள். இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் கூட ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, இங்கேருந்தெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா வெளிநாடுகளுக்கு பொருட்களை, அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து காய்கறியை இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க நிறைய நாடுகளுக்கு, அங்கேருந்து வந்து வாங்குகிற ஆட்கள், அங்கேருந்து நம்மகிட்ட வாங்குகிற ஆட்கள் வந்து இன்றைக்கு எவ்வளோ தக்காளி விலை, எவ்வளோ 1 கிலோ, வெங்காயம் விலை எவ்வளோ 1 கிலோன்னு கேட்டான்னா, இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற நாம் வந்துட்டு உண்மையை தான் பேசணும்னு சொல்லுவாங்க. உண்மையை தான் பேசணும், இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன விலையோ அதுதான் சொல்லணும். அவன் எங்கோ ஏதோ ஒரு நாட்டிலேருந்து கேட்குறான், அவனுக்கு தெரியாதுன்னு சொல்லிவிட்டு யானை விலை குதிரை விலை சொன்னீங்கன்னா அவன் கண்டுபிடிச்சிடும். அதோட உங்களுடைய பிஸ்னஸே வந்து உங்களோட இருக்கிற டீலே அவன் வந்து விட்டுருவான். ஏன்னா அவன் எங்கேயோ ஒரு நாட்டில் உட்காந்துருந்தாலும் இங்கே ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்டில் 1 கிலோ தக்காளி எவ்வளோன்றது அவனுக்கு தெரியும், 1 கிலோ வெங்காயம் என்ன ரேட்டுன்றது அவனுக்கு தெரியும். ஆனால் ஏன் உங்ககிட்ட கேட்குறான்னா, நீ கரெக்டாக சொல்கிறியா, கரெக்டாக ட்ரேட் பண்ணுறியா, நாணயமாக நடக்கிறியா, நேர்மை உங்ககிட்ட இருக்குதான்னு பார்ப்பான். அதனால் அவன் தெரியாதது போல் விசாரிப்பான். அதனால் எப்பொழுதுமே உண்மையாக தான் சொல்லி எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். அருமையானவர்களே, இப்படி எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த ஊரில் இருந்தாலும் சரி, அந்த ஞானமும் அறிவும் பிஸ்னஸில் வேலை செய்யும் பாருங்கள். பல காரியங்களை கற்றுக்கொண்டு தான் பிஸ்னஸில் இறங்குறாங்க. அது நல்லது, அது நம்ம செய்யணும். ஒரு தொழிலில் அனுபவத்தை வளர்த்து கொள்ளணும், அறிவை வளர்த்து கொள்ளணும். எந்த ஒரு அனுபவமும் எந்த ஒரு அறிவும் இல்லாமல் ஒரு தொழிலையோ ஒரு வியாபாரத்தையோ செய்யும் பொழுது நிச்சயமாக அதில் நம்ம தோற்று போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பாருங்கள். அதனால் அதை வளர்த்து கொள்வதில் தவறே கிடையாது. ஆனால் பல சமயத்தில் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த ஞானத்தையும் இந்த அறிவையும் மாத்திரமே நம்பி காரியங்களை செய்கிறார்கள். ஆமென். நிறைய பேர் அப்படி செய்கிறாங்க பாருங்கள். என்னுடைய அறிவு, என்னுடைய ஞானம்,
எனக்கு இத்தனை வருஷம் அனுபவம் இருக்குது, என்கிட்ட இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, எனக்கு பேக்கப் இருக்குது, எனக்கு நிறைய சப்போர்ட் இருக்குது, என்னால் பண்ண முடியும், நான் எத்தனை வருஷம் அங்கே பண்ணியிருக்கேன் தெரியுமா, இங்கே பண்ணியிருக்கேன். இப்படியெல்லாம் தங்களுடைய அனுபவத்தையும் அறிவையுமே மையப்படுத்தி அநேக நாட்களில் வியாபாரங்களை செய்கிறவர்களை நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்டவர்கள் பாருங்க, சில வேளைகளில் பெரிய பிரச்சனைகளில் அகப்படுகிறார்கள். ஆமேன். அதை தான் இந்த வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? வெறித்தவனைப் போல் அலைந்து தடுமாறுகிறார்கள், அவர்களுடைய ஞானமெல்லாம் மூழ்கி போகிறது. அப்படி ஞானமெல்லாம் மூழ்கி போகுது. என்ன செய்ய முடியும்? இவ்வளோ பெரிய காற்றடிக்கும் போது, கடல் பொங்கும் போது, புயல் வீசும் பொழுது, இந்த கப்பல்லையே போய் கப்பல்லையே வியாபாரம் பண்ணி ட்ரேட் பண்ணி பல நாட்கள் பல வருடங்கள் அனுபவங்கள் இருந்தாலும் இந்த இயற்கையை எதிர்த்து என்ன செய்ய முடியும்? அப்போ உங்களுடைய ஞானமெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகுது பாருங்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட வருது இல்லையா? எத்தனை பெரிய பெரிய ஜாம்பவான்கள் பிஸ்னஸில் நம்ம பார்க்குறோம், தோற்று போனவர்களை பார்க்குறோமே இல்லையா? பெரிய பெரிய ட்ரேடர்ஸ், பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ், பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனெல்லாம் இன்றைக்கி இருந்த இடம் தெரியாமல் போயிட்டாங்க. அனுபவங்கள் இருக்குது, அறிவு இருக்குது, எல்லாம் இருக்குது பாருங்கள். ஆனாலும் ஜெயிக்க முடியல. காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 11வது வசனம், நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும் அப்படிங்கிறாரு. பார்த்தீங்களா? என்ன சொல்றாரு? ஓடுகிறதற்கு வேகம் போதாது, யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது. இதெல்லாம் போதாதுப்பா. வெறும் ஞானமும் புத்தியும் இருந்தால் மட்டும் போதாது. ஏன்னா பல ஆபத்துகள் வருது, பல பிரச்சனைகள் வருது, பல சூழ்நிலைகள் வருது, நம்முடைய புத்தி கேட்டாத காரியமெல்லாம் நடக்குது. அப்படி நடக்கும்னு நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். அதை டேக்கிள் பண்ண தெரியாத அளவுக்கு சில பிரச்சனைகள்லாம் போய் மாட்டிக்க நேரிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலாம் இருக்குது. அதனால் வெறும் அறிவும் புத்தியும் நம்பி மாத்திரமே ஒரு தொழிலையோ ஒரு பிஸ்னஸையோ ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. என்ன சொல்கிறாரு? அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். ஆமேன். தேவ செயல் நேரிடணும் பாருங்க. தேவன் கூட இருக்கணும். தேவன் கூட இருந்தால், கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக சமயம் வாய்க்கும் பாருங்க. ஆமேன். அறிவும் புத்தியும் ஒரு பக்கம் இருக்கட்டும், அனுபவம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் எல்லாம் வல்ல அந்த இறைவன், அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பாரானால், உங்களுடைய தொழிலிலே, உங்களுடைய வியாபாரத்தில், நீங்கள் செய்கிற வேலையில் அவர் உங்களோடு கூட இருப்பாரானால், நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், அந்த சமயம் உங்களுக்கு வாய்க்கும். ஆமேன். ஏற்ற சமயம் உங்களுக்கு வாய்க்கும். எப்பேற்பட்ட ஆபத்துகள் மத்தியிலும் உங்களால் முன்னேறி செல்ல முடியும் பாருங்க. ஏன்னா பல விதமான பிரச்சனைகள், போராட்டங்களை இந்த தொழில் ரீதியாக நம்ம சம்பாதிக்கிறோம் இல்லையா, பார்க்குறோம். எத்தனையோ எதிரிகளை கூட சில பிஸ்னஸ்களில் சில பேரெல்லாம் சம்பாதிக்கிறாங்க. அருமையானவர்களே, நீங்கள் யாக்கோபை எடுத்து பாருங்கள். யாக்கோபுடைய வாழ்க்கையில் அவன் சந்திக்காத பிரச்சனைகளா? அவன் வீட்டில் அவனுடைய சகோதரனுக்கு பயந்து ஓடி போகிறான். அவனுடைய மாமனார்கிட்ட தான் வேலை செய்கிறான் பாருங்க. வேலை செய்தான், சம்பளமே கொடுக்கல 7 வருஷம். கடைசியில் இன்னொரு பெண்ணுக்காக 7 வருஷம் வேலை செய்கிறான். 7 14 வருஷம் சம்பளமே கொடுக்காம வேலை வாங்கிட்டான். தன்னுடைய பெண்களை காமிச்ச கடைசியாக சம்பளத்தை நியமிக்கிறான் பாருங்க. அந்த சம்பளத்தை அவன் நியமிக்கும் போது பெரிய அநியாயத்தை செய்கிறான் யாக்கோபுக்கு. எப்படி அந்த சம்பளத்தை லாபான் நியமிக்கிறான்னு கேட்டிங்கன்னா, மந்தையை அப்படியே பார்த்துட்டு, இந்த ஆட்டு மந்தையில் எது கம்மியாக குட்டி போடுதுன்னு பார்த்தான். எது கம்மியாக குட்டி போடுது, எந்த கலர் குட்டி ரொம்ப கம்மியாக போடுது, புள்ளி உள்ளது கம்மியாக போடுதா மந்தையில், புள்ளி புள்ளியாக பிறக்கிற ஆடு வந்து கம்மியாக பிறக்குதா மந்தையில், அப்போ அதுதான் உன் சம்பளம் போ அப்படிங்கிறான். பாருங்கள் எப்படிப்பட்ட முதலாளி இவன். யாக்கோபை வளர விடக்கூடாது, அவனை ஒழிச்சு கட்டணும், அவன் பெருகிடக்கூடாது, நம்மளை விட பெரிய ஆள் ஆகிடக்கூடாது. அவன் வளர்ந்துட்டா பெரிய ஆள் ஆகிட்டா நமக்கு மேலே ஆயிடுவான், அவன் நம்மளை விட்டு போயிடுவான் அப்படின்றதுனால இவன் மாமனாராகவே இருந்தாலும் மோசமான ஒரு மாமனார் பாருங்க யாக்கோபுக்கு. சம்பளத்தை நியமிக்கிறான், மந்தையிலேயே எது கம்மியாக பலனை கொடுக்குதோ அந்த கலர் குட்டிங்க தான்
உன்னுடைய சம்பளம் அப்படிங்கிறான். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா மந்தையெல்லாம் புள்ளி உள்ள குட்டியாக போட்டுச்சு பாருங்க. அல்லேலூயா. புள்ளி உள்ள குட்டியாக போட்டுச்சு. மந்தையெல்லாம் போடுற குட்டியெல்லாம் புள்ளி புள்ளியாக தான் பிறக்குது. அப்போ யாக்கோபு பெருக ஆரம்பிக்கிறான். உடனே பார்க்குறான் லாபான், ஓ இப்போ மந்தையெல்லாம் புள்ளி உள்ள குட்டியை போடுதா, அப்போ அது இல்லை இனிமேல் உன்னுடைய சம்பளம், இனிமேல் வரி வரியாக குட்டி போட்டால் தான் உன்னுடையது. ஏன்னா அவன் யோசிக்கிறான், மந்தையெல்லாம் புள்ளி உள்ள குட்டியை தான் போட்டுக்கிட்டு இருக்குது, இப்போ அதை நம்ம எடுத்துக்குவோம், வரி வரியாக போடுறதை இவனுக்கு தள்ளி விட்டுருவோம் அப்படின்னு திரும்பவும் சம்பளத்தை மாற்றுறான் பாருங்க. இப்படியே 10 முறை சம்பளத்தை மாற்றினான்னு பைபிள் சொல்லுது. எத்தனை முறை? 10 முறை மாற்றுறான் பாருங்க. ஆனால் 10 முறையும் எதெல்லாம் உதவாதென்று யாக்கோபுக்கு லாபான் தள்ளி விட்டானோ அந்த உதவாதது யாக்கோபுக்கிட்ட வந்த உடனே உதவுகிறதாய் மாறினது. அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்கிறேன் அருமையானவர்களே, உதவாதுன்னு உங்ககிட்ட பிஸ்னஸை தள்ளி விடுறாங்களா, உதவாதுன்னு கஸ்டமரை உங்ககிட்ட தள்ளி விடுறாங்களா, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்களானால், உங்களோடு கர்த்தர் இருப்பார் என்று சொன்னால், அந்த உதவாத காரியத்தை கொண்டு உங்களை ஆசீர்வதிக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதான் அவர் கூட இருக்கிறதுக்கும் கூட இல்லாமல் போகிறதுக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்க. லாபான் பார்க்குறான் மந்தையை புள்ளி உள்ள குட்டியாக போடுறது, அது கிடையாது இனிமேல் உன் சம்பளம், வரி உள்ளது தான் உன்னுடைய சம்பளம்ன்றான். பார்த்தா இவன் எதையெல்லாம் சம்பளமாக நியமித்தானோ அதுவே தான் யாக்கோபுக்கு பெருகுகிறது. அல்லேலூயா. உதவாதுன்னு எதை தள்ளி விட்டானோ அந்த உதவாததெல்லாம் யாக்கோபுக்கிட்ட வந்தவொன்னு உதவுகிறதாய் மாறினது. உதவாதுன்னு ஒரு கிளைண்ட்டை உங்ககிட்ட தள்ளி விடுறாங்களா, உதவாதுன்னு ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட தள்ளி விடுறாங்களா, உதவாது இதை நீ பார்த்துக்க, உதவாத இடத்துல உங்களை போடுறாங்களா, உதவாத போஸ்டிங்கில் கொண்டு போய் போடுறாங்களா, நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த பிரயோஜனம் இல்லாத இடத்துல என்னை உட்கார வச்சுட்டாங்களே, வேலை செய்ய முடியாத இடத்துல என்னை தூக்கி போட்டுட்டாங்களே, இந்த காட்டில் கொண்டு வந்து என்னை வச்சுட்டாங்களே, இப்படிப்பட்ட ஒரு பிஸ்னஸை என்கிட்ட தள்ளி விட்டுட்டாங்களே, இந்த மாதிரி கஸ்டமர்களை என்கிட்ட கொடுத்து நல்ல காரியத்தெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அருமையானவர்களே, கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமென். நீங்கள் ஒரு யாக்கோபை போல பாருங்க, கர்த்தர் உங்களோடு இருந்தால் அந்த உதவாத காரியங்களை கூட உங்களிடத்தில் வரும் பொழுது ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். அல்லேலூயா. அந்த லாபானுக்கு ஒன்றுமே புரியல பாருங்க, என்னடா இது இப்படி செய்தாலும் இவன் பெருகிட்டே இருக்கிறானே அப்படின்றது போல் யோசிக்க ஆரம்பிக்கிறான். நீங்கள் ஆபிரகாமுடைய கதையில் கூட நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஆபிரகாம் சொல்கிறான், அந்த லோத்துவை பார்த்து சொல்கிறான் பாருங்க, என்ன சொல்கிறான், நீ எந்த பக்கம் போறியோ போ, நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். ஏன்னா இவனுடைய மந்தை மேய்ப்பருக்கும் அவனுடைய மந்தை மேய்ப்பருக்கும் பிரச்சனை வந்துருச்சு, நீ ஒன்றா சேர்ந்து வாழ முடியல. ஏன்னா ஆசீர்வாதத்தின் பெருக்கம், அவனுக்கும் ஆடு மாடுகள் திரளாயிடுச்சு, இவனுக்கும் சொத்து சுதந்திரங்கள்லாம் பெருகிட்டதுனால 2 பேரும் ஒன்றா வாசம் பண்ண முடியல பாருங்கள். அப்போ ஆபிரகாம் சூப்பராக ஒரு ஆப்ஷனை கொடுக்குறான் லோத்துவுக்கு, நீ எந்த பக்கம் போறியோ போ, நீ போகிற பக்கம் நான் வரமாட்டேன், நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகிறேன், நீ இடது பக்கம் போனால் நான் வலது பக்கம் போகிறேன்றான். அப்போ பாருங்கள், லோத்து கண்களை ஏறெடுத்து பார்த்து சோதோம் குமாரா செழிப்புள்ளதாக இருக்கிறதுன்னு கண்டு அதை தெரிந்து கொண்டு அந்த பக்கம் போயிட்டானாம். அப்போ ஆபிரகாம் யோசிக்கல பாருங்க, அடடா என்ன தெரியாமல் சொல்லிட்டோமே, நாம் முதல்ல நம்ம தான் பெரியவன், நம்ம தான் லோத்துவை விட பெரியவன், நம்ம இல்லவா முதல்ல சோதோம் குமாராவை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீ போகணுன்னு நம்மளா பார்த்து இல்லை விட்டுருக்கணும், ஆப்ஷன் அவங்ககிட்ட விட்டது தப்பாக போச்சே, அவன் பார் நல்ல செழிப்புள்ள அந்த சோதோம் குமாரை எடுத்துகிட்டு போயிட்டானே அப்படின்னு நினைக்கல பாருங்க. ஏன்னா ஆபிரகாமோடு கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. எது தன்னிடத்தில் வந்தாலும் அந்த இடத்திலிருந்து கர்த்தர் தன்னை ஆசீர்வதிப்பார் என்பதை ஆபிரகாம் அறிந்திருந்தான். ஆகவே தான் நீ பாருப்பா, நீ எடுத்துக்க, நீ போ, நீ எடுத்துக்கிறது போக மிச்சம் இருந்தால் நான் எடுத்துக்கிறேன், நீ அந்த பக்கம் போனால் இந்த பக்கம் போகிறேன், நீ இந்த பக்கம் போனால் நான் அந்த பக்கம் போகிறேங்கிறான். அப்படி தான் ஒரு தேவனுடைய பிள்ளை இருக்கணும் பாருங்க. அல்லேலூயா. இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு பிரச்சனை பண்ணுகிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. அப்படி போனால் கொஞ்ச நாளில் பாருங்கள், லோத்து அந்த இடத்துல மிகப்பெரிய பிரச்சனையை சம்பாதிச்சான் இல்லையா. அது தேவ பயமில்லாத பட்டணம், அது என்னதான் செழிப்புள்ளதாக இருந்தாலும் அந்த இடத்துல நிம்மதியாக அவனால் வாழ முடிஞ்சுதா? கடைசியில் அங்கிருந்து எல்லாவற்றையும் விட்டு ஓடி வந்தான். அவனுடைய மனைவியும் உப்பு தூணாய் மாறினால் அந்த இடத்திலிருந்தும் ஆபிரகாம் தான் அவனை காப்பாற்ற வேண்டியதாக போச்சு. அப்போ பாருங்கள் அருமையானவர்களே, அவங்க இதை எடுத்துக்கிட்டாங்க, அவங்க அதை செழிப்புள்ள அந்த காரியத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்க, நல்ல பிஸ்னஸ் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, நல்ல சொத்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க.
எனக்கு உதவாததை கொடுத்தாங்க, உதவாத வீட்டை, உதவாத இடத்த எங்கேயோ ஒரு கிராமத்தில் இப்படி எனக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அருமையானவர்களே, கவலைப்படாதுருங்க. எடுத்துக்கிட்டு போனால் போட்டோம். அதை குறித்து நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களிடத்தில் இருக்கிறதை கொண்டு, உங்களுடைய பட்சத்தில் வந்திருக்கிற அந்த காரியத்தை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சொத்தாக இருக்கலாம், ஒரு இடமா இருக்கலாம், ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், எந்த காரியமாக இருக்கலாம். பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது தான் சிறந்தது. அவங்க பார்வையில் அது சிறந்தது, அவங்க போட்டோம். கடைசியில் அவங்களுக்கே உங்களை ஆசீர்வாதமாக கர்த்தர் வைப்பார். பாருங்க அருமையானவர்களே, இங்கே யாக்கோபு கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, தேவன் மாத்திரம் என்னோட இராமல் போயிருந்தால் இந்நேரத்திற்கு நீர் என்னை வெறுங்கையாய் அனுப்பிவிட்டிருப்பீர் அப்படிங்கிறான் தன்னுடைய மாமனாரை பார்த்து. உண்மைதானே அது? ஆமாம், இவனை வெறுங்கையாக அனுப்பணும், இவனை ஒன்றெல்லாம் அனுப்பணும், இவனை பெருக விடக்கூடாது, பொண்ணை தான் கொடுத்துட்டோம், சொத்தெல்லாம் கூட கொடுத்துட முடியாதுன்னு சொல்லிட்டு திட்டம் போட்டு தன்னுடைய மருமகனை பழி வாங்கினான் பாருங்கள் லாபான். ஆனால் தேவன் யாக்கோபோடு இருந்தபடினாலே இந்த எல்லா சூழ்ச்சிக்கும் அவனை விடுதலை ஆக்கினார். உதவாதது அவனுக்கு சம்பளமாய் நியமிக்கப்பட்டாலும் அந்த உதவாததை கொண்டு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினார். அல்லேலூயா. அப்போ பாருங்க அருமையானவர்களே, அவன் அதான் சொல்கிறான், கர்த்தர் என்னோடு இராமற் போனால் இந்நேரம் வெறுங்கையா அனுப்பி விட்டிருப்பீர் என்ன. அவர் என்னோடு இருந்தார், அதனால் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார்ன்றான். அப்போ பாருங்க, நம்முடைய ஞானமோ, நம்முடைய அறிவோ, நம்முடைய அனுபவங்களோ சில சமயங்களில் கை கொடுக்கறது இல்லை. பாருங்க, கர்த்தர் கூட இருக்க வேண்டும். ஆமென். உங்களுடைய தொழிலிலும் சரி, உங்களுடைய வியாபாரத்திலும் சரி, உங்களுடைய வேலையிலும் சரி, நீங்கள் கையிட்டு செய்கிற எந்த காரியத்திலும் சரி, கர்த்தர் உங்களோடு இருக்க வேண்டும். அப்பொழுது சமயம் உங்களுக்கு வாய்க்கும். பாருங்க, ஏற்ற சமயத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதில் வருகிற ஆபத்துகளிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்க அருமையானவர்களே, அதைத்தான் அந்த வசனம் சொல்லுகிறது. நமக்கு சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நீதிமொழிகள் 16:3, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் அப்படிங்கிறார். பாருங்க, அருமையான ஒரு வசனம். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நிறைய பிஸ்னஸில் பாருங்கள், பெரிய பெரிய பிஸ்னஸ்கள்லாம் கூட ஒரு சிறிய யோசனைகள்லேருந்து தான் ஆரம்பிக்குது இல்லையா? பெரிய பிஸ்னஸ் கூட சிறிய யோசனைகள்லேருந்து தான் ஆரம்பிக்குது. யாரோ ஒருவருடைய இருதயத்தில் உதித்த அந்த சின்ன யோசனைகள் தான் இன்றைக்கு ஆலமரம் போல பல பிஸ்னஸுகள் வளர்ந்துருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். மைக்ரோசாஃப்டெல்லாம் அப்படி வந்தது தான். ஒரு சின்ன ஐடியாஸ், அந்த சின்ன யோசனையிலிருந்து வந்தது தான் மைக்ரோசாஃப்ட்டுங்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனம். அதே போல் அமேசானை எடுத்துக்கோங்க, அதே போல் நீங்கள் ஸ்பேஸ் எக்ஸை எடுத்துக்கோங்க, ட்விட்டரை எடுத்துக்கோங்க. இப்படிப்பட்ட பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் பல ஆயிரம் கோடிகள் வர்த்தகம் செய்கிற இந்த பிஸ்னஸ், இந்த காரியங்கள் எல்லாம் யாரோ ஒருவருடைய இருதயத்தில் தோன்றின சிறிய யோசனைகளிலிருந்து வந்த காரியம்தான். இப்போ பாருங்கள், அந்த யோசனைகள் அவர்களை மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க வைத்தது. அப்போ நீங்கள் கேட்கலாம், நான் கூட நிறைய யோசனையை வச்சுருக்கிறேங்க, நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் வருது எனக்குள்ள, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்லாம் தோணுது. இன்றைக்கி கூட பார்க்குறோம் பாருங்கள், நிறைய யங்ஸ்டர்ஸ் அவங்களுக்குள்ளே வருகிற அந்த ஐடியாஸ், அதை வச்சுட்டு நிறைய ஸ்டார்ட் அப் எல்லாம் கொண்டு வர்றாங்க பாருங்கள். இன்றைக்கி அற்புதமாக இருக்குது, அதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. எத்தனை சின்ன சின்ன வாலிப பிள்ளைகள் அற்புதமான தொழில்களை செய்கிறார்கள். ஸ்டார்ட் அப்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அந்த புத்தாக்க தொழில்கள். அதுக்கு அரசாங்கம்லாம் கூட உதவி செய்து பாருங்கள். அப்படிப்பட்ட தொழில்கள் எல்லாம் இன்றைக்கு நிறைய உருவாகிக்கிட்டே இருக்கிறது. புதிய புதிய ஐடியாஸ் உருவாகுது அவங்களுக்குள்ள. அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த காரியத்தை செய்துக்கிட்டே போகிறாங்க. அரசாங்கமும் அதுக்கு பல உதவிகளை செய்து உலகம் மாறிக்கிட்டே இருக்குது பாருங்கள். ஆனால் பல பேருடைய யோசனைகள் அந்த இடத்துக்கு வர்றதில்லை. அதான் பிரச்சனையே இல்லையா? நீங்கள் கூட நினைக்கலாம், எனக்கு கூட நிறைய யோசனை இருக்குதுங்க, நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்குது, எனக்கு அது தோன்றிக்கிட்டே இருக்குது, ஆனால் என்னால் செய்ய முடியல, என்னால் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல, பயமாக இருக்குது முயற்சியை செய்கிறதுக்கு. அதை முயற்சியை செய்யணுன்னா நான் வேலையை விடணும், அந்த வருமானத்தை விடணும், நான் இந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வரணும். ஆனால் நிறைய கமிட்மெண்ட் இருக்கிறதுனால இப்போ செய்ய முடியுமா செய்ய முடியாதா
இப்படிங்கிற பல கேள்விகள்லாம் எனக்கு இருக்குதுங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறவர்களாக இருக்கலாம். அருமையானவர்களே, அப்படிப்பட்டவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுடைய யோசனைகள் எப்படி இந்த நிஜத்துக்கு வர முடியும், எப்படி அது செயலுக்கு வர முடியும்? இங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். இந்த ஐடியாஸ், இந்த யோசனை உறுதிப்படணுமா, அது செயலாக்கத்துக்கு வரணுமா, அது பிஸ்னஸாக மாறணுமா, அதை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணணுமா, வெற்றிகரமாக அதை செயல்படுத்தணுமா, எல்லா தடைகளையும் தாண்டி, எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி உங்களுடைய பயத்தெல்லாம் மேற்கொண்டு நீங்கள் அதை நிஜத்துக்கு கொண்டு வரணுமா? நான் சொல்லுகிறேன், உங்களுடைய செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவீங்க. உங்களை கர்த்தருக்கு ஒப்புவீங்க. முதல்ல, ஆண்டவரே, நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன், என் மனதை உமக்கு ஒப்பு கொடுக்குறேன், என் சிந்தையை உமக்கு ஒப்பு கொடுக்குறேன், என் வாழ்க்கையை நான் உமக்கு ஒப்பு கொடுக்குறேன், நான் என்ன உமக்கு அர்ப்பணிக்கிறேன், எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு நீங்கள் கேளுங்களேன். கர்த்தர் நிச்சயமாய், ஓ ஸ்தோத்திரம், உங்களுடைய யோசனைகளை உறுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா நீங்கள் அவருக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா போதும், உங்களுடைய யோசனைகளை நிஜத்துக்கு கொண்டு வருவது அவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பாருங்க, ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். உங்களை எப்படி அந்த இடத்துக்கு கொண்டு வரணும்னு அவருக்கு தெரியும். எந்த சூழ்நிலையில் உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து உங்களை வெளியே கொண்டு வரணும்னு அவருக்கு தெரியும். உங்களை எப்படி பேக்கப் பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியும். அந்த ஐடியாஸை செயலுக்கு கொண்டு வர்றதுக்கு யாருடைய உதவி உங்களுக்கு தேவைன்னு அவருக்கு தெரியும். எப்படிப்பட்ட மனிதர்கள் உங்களை தேடி வரணும்னு அவருக்கு தெரியும். எல்லா காரியத்தையும் உங்களுக்கு வடிவமைச்சு கொடுப்பாரு. பாருங்க, அற்புதமாய் உங்களுடைய யோசனைகள் உறுதிப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். நான் கர்த்தருடைய மனிதனாய் நின்று உங்கள் மத்தியிலே பேசிக்கொண்டிருக்கிறேன். இது தேவனுடைய வார்த்தை. பாருங்க, நீங்க இதை விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமா இதை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தரை தான் சொல்றாரு, நீ உன்னை எனக்கு ஒப்புவி. முதல்ல உன்னை எனக்கு ஒப்புவிக்காம நான் எப்படி உனக்கு உதவி செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்க. நம்முடைய யோசனைகள் உறுதிப்பட்டாலும் கூட நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலன்னா நம்முடைய பிஸ்னஸையே கூட நம்ம நேர்மையாக செய்ய முடியுமா? நம்முடைய தொழிலையே கூட நம்ம நேர்மையாக நியாயமாக செய்ய முடியுமா? அது கர்த்தருக்கு பிரியமில்லை இல்லையா? வேதம் என்ன சொல்லுகிறது? தொழிலை குறித்து, அந்த தொழிலை எப்படி செய்யணுன்றதை குறித்து கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். பாருங்க, நீங்கள் லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் பிறனுக்கு எதையாவது விற்றாலும் அவனிடத்தில் எதையாவது கொண்டாலும் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. பாருங்க, எத்தனை 1000 வருடத்திற்கு முன்பதாக எழுதப்பட்ட வார்த்தை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லும்போது சொல்றாரு, பிறனுக்கு எதையாவது விற்றாலும் அவனிடத்தில் எதையாவது கொண்டாலும் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்யக்கூடாது. பாருங்க, இதுதான் பிஸ்னஸோட ஐடியா, கர்த்தருடைய விருப்பம். தொழில்னா என்ன? நம்ம ஏதோ ஒன்று விற்கிறோம் அல்லது ஏதோ ஒன்று வாங்குகிறோம் இல்லையா? அங்கே சொல்லித்தராரு, எதை விற்றாலும் சரி, எதை வாங்கினாலும் சரி, ஒருவருக்கொருவர் என்ன செய்யக்கூடாது? அநியாயம் செய்யக்கூடாது. இப்போ பிஸ்னஸில் அநியாயம் இருக்கக்கூடாது, ஏமாற்றுதல் இருக்கக்கூடாது. அவன் வாங்குறான், அவனுக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறதுனால ஏமாற்றி விற்கக்கூடாது. ஆமேன். அவனுக்கு தெரியாமல் இருக்கலாம், அவன் ஏமாந்து போய் வாங்கலாம். ஆனால் கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் அதை கவனித்து கொண்டிருக்கிறார். வாங்குகிறவர்களாக நாம் இருக்கும் பொழுது விற்கிற அவனுக்கு எந்த அறிவும் இல்லாமல் இருக்குதுன்னா அவனை ஏமாற்றக்கூடாது. அல்லேலூயா. அவனுக்கு தெரியாமல் இருக்கலாம், விற்கிற அவனுக்கு தெரியாமல் இருக்கலாம் அவனுடைய பொருளுடைய மதிப்பு. அதுக்காக அவனை ஏமாற்றி, அவனை ஒடுக்கி, அவனுடைய வயிற்றில் அடித்து நம்ம வாங்கக்கூடாது. பாருங்கள், இன்றைக்கி கூட பார்க்குறோம் எத்தனையோ விவசாயிகள் அவங்களுடைய பொருட்களை விளைய வைக்கிறாங்க. பாருங்கள், இந்த இடையில் இருக்கிற இந்த இடைத்தரகர்கள்னு சொல்லப்படுகிறவர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த விவசாயிகள்கிட்டேருந்து அடிமாட்டு விலைக்கு அந்த விவசாய பொருட்களை எல்லாம் வாங்கி பல மடங்கு லாபத்தை வைத்து கொண்டு வந்து விற்க ஆரம்பிக்கிறாங்க. பாருங்கள், அப்போ இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அநியாயம். பாருங்கள், கர்த்தர் இதெல்லாம் பார்க்கிறார். ஒருவேளை சில பொருட்கள் சில இடங்களில் கம்மியாக கிடைக்குது, உற்பத்தி பண்ணுற இடத்துக்கே போய் வாங்கினா நமக்கு இன்னும் கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும், அப்படிலாம் தேடி போகிறோம், வாங்குகிறோம். அதிலெல்லாம் தப்பு கிடையாது. பாருங்கள், ஆனால் தெரிந்தே ஒரு உற்பத்தியாளரை வயிற்றில் அடித்து நம்ம ஒரு காரியத்தை வாங்கக்கூடாது. ஆமேன். வாங்குகிற நமக்கு தெரியும் அதோடைய மார்க்கெட் வேல்யூ. அவன் தெரியல, அவன் படிப்பறிவு இல்லாதவர்கள், அவங்க பாமர ஜனங்கள், அவங்க உற்பத்தி பண்ணுறாங்களே கண்டி அவங்களுக்கு அதுக்கான விலை தெரியாது. அப்போ நமக்கு தெரியும் இல்லையா? வாங்குகிற நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ ஏமாற்றி நம்ம வாங்கக்கூடாது.
ஏமாற்றி நம்ம விற்கக்கூடாது. ஒரு மார்க்கெட் ரேட்டு இவ்வளோ இருக்குதுன்னா நம்ம அதை பல மடங்கு விலையேற்றி விற்கவோ, பல மடங்கு விலையை குறைத்து ஒருவரிடத்தில் வாங்கவோ அப்படிலாம் செய்யக்கூடாது பாருங்கள். அதுதான் ஒருவருக்கொருவர் என்ன செய்யக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது அப்படிங்கிறார். அதுதான் பிஸ்னஸ் பாருங்கள். அது மாத்திரம் இல்லை, அந்த 17வது வசனத்தில் சொல்கிறார், உங்களில் ஒருவனும் பிறனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, உன் தேவனுக்கு பயப்பட வேண்டும், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. அப்போ விற்கிறதும் வாங்குறதும் அவனுக்கும் நமக்கும் உள்ள காரியம் மாத்திரம் இல்லை. நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க, அவன் விற்கிறான் நான் வாங்குறேன், நான் விற்கிறேன் அவன் வாங்குறான், இதில் என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க நிறைய பேர். கிடையாது. அருமையானவர்களே, அதை தேவன் கவனிக்கிறார். ஆமேன். நம்ம என்ன செய்கிறோம், எப்படிப்பட்ட தொழில் செய்கிறோம், அந்த தொழிலை எப்படி செய்கிறோம் என்பதை தேவன் கவனிக்கிறார். அதனால தான் முதலில் உன்னை எனக்கு ஒப்பு கொடுங்கிறார். நீ உன்னை எனக்கு ஒப்பு கொடு, உன்னுடைய செய்கைகளை எனக்கு ஒப்பு கொடு, என்னுடைய வார்த்தையின்படி நீ செய்ய ஆரம்பி, உன்னை எனக்கு ஒப்பு கொடுப்பாயானால் உன்னுடைய யோசனைகளை நான் உறுதிப்படுத்துவேன் என்கிறார். அருமையானவர்களே, இந்த புதிய ஆண்டில் இந்த காரியத்தை நீங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்க. உங்களை கர்த்தருக்கு ஒப்புவீங்க, உங்களுடைய யோசனைகளை நிச்சயமாய் கர்த்தர் அவர் உறுதிப்படுத்துகிறவராய் செயல்படுத்துகிறவராய் இருக்கிறார். இந்த ஆண்டில் நிச்சயமாக நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிப்பீங்க, நிச்சயமாக நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிற அந்த தொழிலை ஆரம்பிப்பீங்க, நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிற அந்த வேலைக்கு நீங்கள் போவீங்க. தைரியமாய் முயற்சி எடுங்கள். அதற்கு முன்பாக கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுக்க ஆரம்பியுங்கள். அருமையானவர்களே, கர்த்தர் இதை உங்களுக்கு சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் 107வது அதிகாரம் சங்கீதம் 27, வெறித்தவனை போல் அலைந்து தடுமாறுகிறார்கள், அவருடைய ஞானமெல்லாம் மூழ்கி போயிற்று, அப்பொழுது தங்கள் ஆபத்தில் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். எப்படி விடுவித்தார்? 30வது வசனம், அமைதல் உண்டானது நிமித்தம் 29லேருந்தே வாசிக்கிறோம், கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது, அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். அல்லேலூயா சொல்கிறாரு. அவரை நோக்கி கூப்பிட்ட உடனே அந்த அலைகளை அதட்டுகிறார், அமைதல் உண்டாக்குகிறார், அவர்கள் நாடின துறைமுகத்துக்கு கொண்டு வந்து அவர்களை சேர்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எவ்வளோ அற்புதமான ஆண்டவர் பாருங்க. அந்த தொழிலில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஆபத்தில் அவர்கள் கூப்பிட்ட போது அந்த கொந்தளிப்பையெல்லாம் அமர்த்துகிறார், அலைகள் அடங்குகின்றது. அது மாத்திரமில்லை, அங்கே ஒரு முக்கியமான விஷயம் நடக்கிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் நாடின துறைமுகத்திலே அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். எதற்காக புறப்பட்டாங்க? இந்த பிஸ்னஸ் பண்ணணும், இந்த பொருளை கொண்டு போய் விற்கணும், இந்த வியாபாரம் பண்ணணும், இந்த ட்ரேடை முடிக்கணும், வியாபாரத்தில் வளரணும், பெருகணும் அப்படின்னு தானே புறப்பட்டாங்க. பொருட்களெல்லாம் கப்பலில் ஏற்றிக்கிட்டு புறப்பட்டாங்க. ஆனால் மிகப்பெரிய ஆபத்து வந்தது. அப்போ அவங்க யோசித்தாங்க, ஐயோ நம்முடைய தொழிலுக்கு ஆபத்து வந்துருச்சே, நம்முடைய பொருட்களெல்லாம் முழுகிடுமோ, பெரிய நஷ்டம் வந்துடுமோ, மிகப்பெரிய ஆபத்து வந்துடுமோ, நம்முடைய பிஸ்னஸ் ஒன்றும் இல்லாமல் போயிடுமோ, இப்படிப்பட்ட ஆபத்து வந்திருக்குதே, நம்முடைய உயிருக்கே ஆபத்து வந்துடுமோ அப்படிலாம் யோசித்தாங்க பாருங்க. ஆனால் அந்த ஆபத்தில் ஒரு கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர்களை மாத்திரமல்ல, அவர்களுடைய பொருட்களையும் அவர்கள் கொண்டு சென்ற அந்த கப்பலையும் கூட தேவன் காப்பாற்றி அவர்கள் நாடின துறைமுகத்தில் கொண்டு போய் அவர்களை சேர்த்தார். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்குள்ளே இருக்கும்போது, கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது உங்களை மாத்திரம் அல்ல, நீங்கள் செய்கிற பிஸ்னஸையும் அவர் காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. உங்களுடைய தொழிலையும் காப்பாற்றுகிறார், உங்களுடைய வேலையையும் காப்பாற்றுகிறார், நீங்கள் உற்பத்தி செய்கிற பொருள்களையும் அவர் காப்பாற்றுகிறார். அதையும் தேவன் கவனிக்கிறவராய் இருக்கிறார். அதன் மேலும் தேவனுடைய பாதுகாப்பு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அல்லேலூயா. உங்களை மாத்திரமல்ல, நீங்கள் உற்பத்தி செய்கிற பொருளையும் அவர் பாதுகாக்கிறார், உங்களுடைய கம்பெனியையும் பாதுகாக்கிறார், உங்களுடைய பிஸ்னஸையும் அவர் பாதுகாக்கிறார். பாருங்க, ஆபத்து வந்துச்சு, வரலன்னு இல்லை, ஆபத்துகள் வருது. பல சமயங்களில் பிஸ்னஸில் ஆபத்து வருது இல்லையா? நம்ம ஒரு கடை போட்டால் அது வரைக்கும் அவனுக்கு அந்த ஐடியாவே வந்திருக்காது, உடனே நமக்கு எதிராக இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பான், எதிரிலேயே கஸ்டமரெல்லாம் இழுப்பான் இல்லையா? இப்படிப்பட்ட ஆபத்துகள்லாம் வருது. ஒரு தொழிலை தொடங்கினா அதே போல் பார்த்துட்டு இன்னொரு தொழிலை தொடங்கி நம்முடைய கஸ்டமரெல்லாம் இழுக்க ஆரம்பிப்பாங்க. இப்படிப்பட்ட ஆபத்துகள்லாம் வருது பாருங்க. ஆனால் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட ஆபத்தான நேரத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடுவாய், ஆனால்
உன்னுடைய பிஸ்னஸையும் நான் பாதுகாப்பேன், உன்னுடைய உற்பத்தியான பொருட்களையும் நான் பாதுகாப்பேன், உன்னையும் அதோடு கூட சேர்த்து நீ நாடின துறைமுகத்தில் உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நம்மை மாத்திரமல்ல, நம்முடைய பொருட்களின் மேலும் தேவன் கரிசனை உள்ளவராயிருக்கிறார், நம்முடைய தொழிலின் மேலும் கரிசனை உள்ளவராயிருக்கிறார். ஏன்னா அதெல்லாம் நம்முடைய உழைப்பு இல்லையா? நம்முடைய எவ்வளோ எஃபர்ட்டை போட்டிருப்போம், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டிருப்போம், எத்தனை பேருடைய உழைப்பு அதில் இருக்குது. அதை எப்படி நஷ்டமாக விட்டுருவார்? அதை எப்படி முழுகி போக விட்டுருவார்? அதை எப்படி அந்த பிஸ்னஸ் ஒன்றும் இல்லாமல் போக விட்டுருவார்? நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, பயப்படாதீங்க. சூழ்நிலை வந்திருக்குது, அவருக்கு தெரியும். நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, அதில் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் நிச்சயமாக இதிலிருந்து வெளியே வருவீர்கள். உங்களையும் உங்களுடைய கம்பெனியையும் உங்கள் பிஸ்னஸையும் உங்களுடைய தொழில், உங்கள் வியாபாரம், உங்களுடைய வேலை எல்லாவற்றையும் காப்பாற்றி பத்திரமாய் நீங்கள் நாடின இடத்துக்கு கொண்டு வந்து சேர்ப்பார். இவ்விதமாய்த்தான் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த வார்த்தையை தொடர்ந்து தியானிங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களோடு பேச வேண்டும் என்று கர்த்தர் ஏவினபடினாலே உங்களோடு இந்த நாளில் இந்த செய்தியை பகிர்ந்து கொண்டேன். இந்த வார்த்தையை முன்னிட்டு நானும் உங்களையும், உங்களுடைய தொழிலையும், உங்களுடைய வியாபாரத்தையும், உங்களுடைய வேலையை, பொருளாதாரத்தை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்.